மாதா தொலைக்காட்சி சுவஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் எண் 39 நாம் பார்க்கவிருக்கின்றோம். அறம் அற்றவரின் செயல்கள். புலை மயக்கம் வேண்டி பொருட்பெண்டீர் தோய்தல், கலமயக்கம் கள்ளுண்டு வாழ்தல், சொலை முனிந்து பொய் மயக்கம் சூதின் கண் தங்கல், இம்மூன்றும் நன்மையிலாளர் தொழில். திரிகடுகம் 39. அறம் இல்லாதவர்களின் செயல்கள். 1. புலை மயக்கம் வேண்டி பொருட்பெண்டீர் தோய்தல். இழிவான இன்பம் வேண்டி விலை மகளிர் பொருளுக்காக தன்னை விற்கின்றவர்களை அப்படியே அரவணைத்து கொண்டு செய்கின்ற அந்த செயல் இருக்கிறதே, அது அறம் உள்ளவர்கள் செய்கிற செயல் அல்ல. அதான் வள்ளுவர் ஒரு குறளை வலிமையாக இவ்வாறு பதிவு செய்வார். அதாவது, இருட்டறையில் இருக்கின்ற பிணத்தை தழுவுகின்ற கூலி பெற்று தழுவுகின்ற ஒரு தன்மை. அது சில மூட நம்பிக்கை இருக்கிறது. ஏதாவது ஒரு பெண் இங்கு திருமணம் ஆகாமலோ அல்லது கன்னித்தன்மை ஓடு அவர் அப்படி இறக்கிறார் என்றால் அவர் அப்படி இறக்கப்படக்கூடாது, அடக்கம் பண்ணப்படக்கூடாது. மாறாக அங்கு எவராவது அவரை தழுவ வேண்டும், அவர் பிணமாக இருந்தாலும் கூட. அப்படிப்பட்ட அந்த ஒரு நிலையில் கூலிக்காக சிலர் அந்த பிணத்தை தழுவுவார்கள். இப்படிப்பட்ட தழுவுதல் தான் எதற்கு சமமானது? இங்கு காசு பெற்று தன் உடம்பை விற்கின்ற அந்த விலை மகளிர், அந்த தழுவுதல் என்று சொல்வார். அதற்கு வள்ளுவர் இந்த குறளை இவ்வாறு பதிவு செய்கிறார். பொருட்பெண்டீர் பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் பிணந்தளியற்று. அதாவது, பொருட்பெண்டீரனுடைய அந்த பொய்மையான முயக்கம் தழுவுதல் இருக்கிறதே, அது இருட்டறையில் இங்கு ஒருவர் கூலிக்காக பிணத்தை தழுவுதல் என்பதற்கு சமம் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் இங்கு பொய்யான, நடிப்பான, வெளிவேடத்தனமான, பணத்துக்கான இப்படிப்பட்ட அந்த தன்மையில் எவரும் உடலை விற்கவும் கூடாது, விற்கப்படுகிற அந்த உடல் மீது ஆசை கொள்ளவும் கூடாது என்பது திரிகடுகம் இங்கு சுட்டுகின்ற ஒரு வலிமையான செய்தியாக இருக்கிறது. ஒரு பாட்டு கொஞ்சம் நகைச்சுவையாக கூட இருக்கும். என்னென்னா, அதாவது பெண்ணுக்கு தாஜ்மஹால் கட்டி வச்சாண்டா, எவளாச்சும் ஒரு செங்கல் நட்டு வச்சாளா, அப்படி வரும். அதாவது, பெண் ஒரு செங்கல் கூட ஒரு ஆணுக்கு நட்டலை, எப்படி அந்த பெண்ணை நீங்கள் நம்புறீங்க என்று. பெண்களை ஆண்கள் நம்ப வேண்டும், ஆண்களை பெண்கள் நம்ப வேண்டும், அதில் மாற்று கருத்து கிடையாது. அதை போன்றுதான் பெண்கள் ஆண்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும், ஆண்கள் பெண்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும், அதிலும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் பொருளுக்காக தன்னை விற்கின்ற அந்த பெண் தொடர்பாக இங்கு எச்சரிக்கையாக, கவனமாக, விழிப்பாக இருக்க வேண்டும் என்பது இங்கு தரப்படுகிற ஒரு செய்தி. இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல், அது பொருட்பெண்டீர். இந்த சொல்லை நாம் அடிக்கடி பயன்படுத்துவதில்லை. என்றால் பொருட்பெண்டீராக இங்கு எவரும் இருக்கக்கூடாது. பொருட்பெண்டீர் நிலையில் இருக்கின்றவர்களும் அங்கு அவர்கள் மனமாற வேண்டும். அவர்கள் நல்ல நிலைக்கு வருவதற்கு இந்த சமூகமும் அவர்களை ஏற்பிசைவு செய்து அதற்குரிய வழிமுறைகளை அங்கு கொடுத்தாக வேண்டும். அந்த வகையில் பொருட்பெண்டீர் என்றால் வேறொன்றுமில்லை, விலை மகள் என்பதுதான். மற்றபடி விபச்சாரி என்பது அது சமஸ்கிருத சொல். ஆக விலை மகள், பொருட்பெண்டீர் என்கிற இந்த ஒரு நிலையில் எந்த பெண்ணும் தள்ளப்பட்டு விடக்கூடாது. அப்படி இருக்கிற பெண்கள் அங்கு வாழ்வு கொடுக்கப்பட்டு அவர்கள் உயர்ந்திருக்க வேண்டும். இத்தகைய தன்மையிலெல்லாம் ஆண்களும் பெண்களும் தகாத ஆசைகளால் தங்களுடைய வாழ்வை சிதைவுக்குள்ளாக்கி விடக்கூடாது என்று முடிவெடுத்துக் கொள்வோம். கடவுளுக்கு திருவுளமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.